ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஃப்ரான் பிரியாணி பண்ணலாமா? இந்த ஒயிட் சாஃப்ரான் பிரியாணி கூட நீங்கள் பட்டர் சிக்கன் மசாலா வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துருக்கோம். அப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த அளவுப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை, கொத்தமல்லி இலை எல்லாம் தூவிக்கலாம். ஒவ்வொரு பொருளை நீங்கள் ஆட் பண்ணும்போதும் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க, அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதே மற்ற பிரியாணிலாம் வதக்குவோம்ல, ஆயில் பிரியற வரைக்கும், அந்த மாதிரி வதக்கணும்னு கூட தேவையில்லை. இது கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினா கூட போதும். இது மட்டன் ஒயிட் பிரியாணி. நம்ம மட்டனை முதல்ல நல்லா கழுகிட்டு உப்பு போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 விசில் விட்டுட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த வேக வச்ச மட்டனை அது கூட ஆட் பண்ண போகிறோம். இது வெள்ளை பிரியாணிங்கிறதுனால நம்ம மஞ்சள் தூள் எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. வேக வச்ச மட்டனை சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நான் கரம் மசாலா வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரம் மசாலா இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் என்னெல்லாம் ஆட் பண்ணணும், எவ்வளோ அளவுங்கிறது நான் ஸ்க்ரீனில் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா மசாலாவும் இந்த மட்டனோட சேர்கிறதுக்காக நீங்கள் நல்லா மட்டனை கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நீங்கள் வேக விடுங்க. அப்போ தான் எல்லா மசாலாவும் அந்த மட்டனோட சேர்ந்து நல்ல ஒரு சுவையோடு கிடைக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டுனா அந்த அரிசி உடஞ்சி போயிடும். சும்மா லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதில் நம்ம இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். நீங்கள் அரிசியை ஊற வைக்கலன்னா 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் அரிசியை ஊற வச்சுருக்கனால 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் அரிசியை ஊற வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லா பிரியாணி நல்லா சாஃப்டாக வரும். இதில் நான் ஒரு குறிப்பு சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அரிசிலாம் ஒன்று போல் வேகும். இப்போ நம்ம பாலில் சாஃப்ரான் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறம் எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பொரிச்ச வெங்காயத்தை கூட மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் கொதித்து இந்த அரிசி லெவலில் தானே தண்ணி இருக்குது. இதுதான் சரியான பக்கம் தம் போடுறதுக்கு. இப்போ கடாயை நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா மூடிட்டு, அப்புறம் ஒரு பழைய தோசைக்கல் இருந்ததுன்னா அதை கீழே வச்சுட்டு தம் போட்டுக்கலாம். இது என்னோடய தம் போடுற ஸ்டைல். நீங்கள் எப்படி போடுவீங்களோ அது உங்களோட இஷ்டப்படி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பாஸ்மதி ரைஸ் ஒரு பாதிக்கு மேலே வெந்திருக்கும். இப்போ நம்ம தம் போடும்போது இன்னொரு பாதி வேகணும். அதுக்கு எப்படியும் ஒரு ரொம்ப லோ ஃப்ளேமில் நீங்கள் வைக்கணும். ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துக்கும். நம்மளோட ஒயிட் மட்டன் பிரியாணி தயாரித்து சர்வ் பண்ணிடலாமா? இந்த பிரியாணி மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன கடாயில் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்துட்டு அது மேலே தூவி நீங்கள் பரிமாறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சுவையான நல்ல ஒயிட் மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களே வீட்டில் செய்யுங்க. சிறு பிள்ளைங்க முதல் பெரியவங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இன்னும் மற்ற ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.